தமிழ் கட்சிகளின் கூக்குரலுக்கு அரசு அடிபணியாது எச்சரிக்கும் நீதி அமைச்சர். கொழும்பில் ராஜபக்சகளின் பெயரில் பல வீடுகள் வெளிப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ. கிளைமோர் தாக்குதலால் கரகட்டாவை கொள்ளும் அதிரடி திட்டம் பத்மேவின் சதி அம்பலம். இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்த நாமல் ராஜபக்ஷ. வெளிநாடு வாழ் இலங்கையர்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வெளியான அதிரடி அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி என்ற புயலில் அனைத்தும் அள்ளுண்டு போய்விட்டது. சமந்த வித்யாரத்ன ஆவேசம். எங்கள் பெயர்களில் பல வீடுகள் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்டுள்ளன என்று பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது என்று நான் நினைத்தேன். உண்மையில் இது மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகளை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷவை வீட்டிலிருந்து வெளியே மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகளை இப்போது நீக்கிவிட்டோம் என்று அரசாங்கம் நினைத்தால் அவரை வீட்டிலிருந்து வெளியேற்றியதை இப்பொழுது கொண்டாடலாம். அரசாங்கம் கொண்டாட வேண்டும். கிராம மட்டத்தில் எங்கள் அரசியல் சக்தியை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வலுவாக தயார்படுத்தி வருகின்றோம். எனினும் எங்கள் பெயரில் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்ட பல வீடுகள் உள்ளன. அந்த துபாய் மேரியட் ஹோட்டல் உள்ளது. தம்பிக்க பெரேராவின் வீடும் நாமல் ராஜபக்ஷவின் வீடுதான் என்று கூறப்பட்டது. கொழும்பில் ஒரு பெரிய ஹோட்டலை பார்த்தால் அது நாமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். எங்களின் பெயரில் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்ட பல வீடுகள் உள்ளன. விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது ஒன்று கூட எங்களுக்கும் சொந்தமானதாக இருக்காது என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கும் தேர்தல்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கும் வகையில் சட்டங்களை திருத்தவும் புதிய சட்டங்களை உருவாக்கவும் தேவையான விவரங்களை ஆய்வு செய்ய குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின்படி வாக்களிக்கும் உரிமை தற்பொழுது இலங்கையில் வசிக்கும் மற்றும் தேர்தல் சட்டத்தின்படி வாக்காளர் பதிவில் பெயர் பதிவு செய்துள்ள பிரஜைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய தேர்தல் சட்டத்தில் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பிரஜைகளுக்கு வாக்களிக்கும் எந்த விதமான ஏற்பாடுகளும் காணப்படவில்லை. அதற்கான சட்டமும் இதுவரை இயற்றப்படவில்லை. இந்தியா, பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் போன்ற பல ஆசிய நாடுகள் வெளிநாடுகளில் உள்ள தங்கள் பிரஜைகளுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்ட திட்டங்களை ஏற்கனவே உருவாக்கியுள்ளன. அதேபோல் இலங்கையிலும் இந்த சட்டங்களை மாற்றுவது காலத்தின் தேவையாக கருதப்படுகின்றது. இதற்கு மிக்க பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தல் ஆணையம், வெளிவிவகார அமைச்சு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் உள்ளிட்ட அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் அடங்கிய குழு நியமிக்கப்பட உள்ளது. இந்த குழு தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் புதிய சட்ட வடிவமைப்புகளுக்கான பரிந்துரைகளை முன்வைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி என்ற புயல் ஏற்கனவே வந்துவிட்டது. அந்த புயலில் அனைத்தும் அள்ளுண்டு போய்விட்டது. எதிர்காலத்திலும் பல அடித்து செல்லக்கூடும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அமைச்சரிடம் மஹிந்த ராஜபக்ஷ புயலில் நாமலின் மனம் என்ற மொட்டு கட்சியின் வேலை திட்டம் தொடர்பில் கருத்து கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து முறையாற்றியவர், அரசியலின் மனம் மற்றும் வாசனையை மக்கள் நன்கறிந்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ புயலில் நாமலின் மனமும் மக்கள் அறிவர். தற்பொழுது ஐஸ் போதைப் பொருள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் மனங்களையும் மக்கள் நன்றாக அறிந்து வைத்துள்ளனர். மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் இல்லை. வெவ்வேறு பெயர்களில் மேலெழுந்து வந்தாலும் மக்கள் முன்பை விட அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றனர். ஆதலால் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் இன்று மக்கள் மத்தியில் செல்லுபடியாகாது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் பலனடைந்தவர்கள் அவருக்கு உதவி செய்யலாம். ஆனால் அவர்கள் தொடர்பில் விசாரணை நடக்கவும் கூடும். அதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொழும்பில் யாராவது நன்கொடையாக வீடொன்றை வழங்கலாம். அது தொடர்பில் எமக்கு எவ்வித கவலையும் இல்லை. மோசடியாக சம்பாதித்த சொத்துக்களுக்கான சட்டத்தையும் அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. ஆதலால் நாம் பொறுமையாக பார்ப்போம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இலங்கைக்கான இந்தியாவின் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யாவை கொழும்பில் சந்தித்துள்ளார். இரு நாடுகளின் அரசியல் நிலைமைகள் குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்ஷ தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த சந்திப்பு தொடர்பில் பதிவிட்டுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். இந்தியாவுடனான நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு நட்புறவு என்பவற்றை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மதிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கெகல்பதர பத்மே கமாண்டோ சாலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதல் நடாத்தி பாதாள உலக தலைவர் கரகட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சாலிந்த என்ற ராணுவ லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது குறித்த விடயம் தெரியவந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது கமாண்டோ சாலிந்த பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து 2 கிளைமோர் குண்டுகளை கேட்டு கோரியுள்ளதாக கூறியுள்ளார். இருப்பினும் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னல் கமாண்டோ சாலிந்தவிடம் 2 கிளைமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு கரகட்டாவை கொள்ளும் திட்டம் தோல்வியடைந்தால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கெகல்பதர பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்த இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடாத்த தயாராகி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கரகட்டாவை ஏற்றி சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்திற்கு அருகில் உள்ள வீதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்கை செய்வதே பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதாக ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் எங்கிருந்து அல்ல ஜெனீவா சென்று கூக்குரலிட்டாலும் அதற்கு எமது அரசு அடிபணியாது என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளக விசாரணையை தான் ஐநா மனித உரிமைகளின் பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் இறையாண்மையை மீறி சர்வதேச சமூகம் செயல்பட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த அரசுகள் போல் நாமும் நீதி வழங்கும் நடவடிக்கைகளில் பின் நிற்க மாட்டோம். மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கிய தீர்வோம் என்றும் நீதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நீதியமைச்சர் ஹர்ஷன ராஜகருணா, பிரதி அமைச்சர் முனீர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெறுகின்றது. இதில் பங்கேற்கவே இந்த குழு அங்கு செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தலைமையிலான குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனீவா சென்று இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியுள்ளது. இந்த நிலையிலேயே நீதியமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனீவா செல்ல உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.